डी ब्लॉक एलिमेंट्स कंटिन्यू பண்ணுங்க. இந்த डी ब्लॉक एलिमेंट्ஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னா மெல்டிங் பாயிண்ட். இந்த 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கினா அதுல ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம் அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா இப்படி டிக்ரீஸ் ஆகும். அயன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அதுக்கெல்லாம் இப்படி டிக்ரீஸ் ஆகினே வரும். அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர்க்கெல்லாம் டிக்ரீஸ் ஆகிடும். இப்படி டிக்ரீஸ் ஆகின வந்து ஜிங்க்கு வந்து லீஸ்ட் வேல்யூவா இந்த 3D சீரீஸ்ல. அப்போ இந்த 3D சீரீஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸினுடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது போல வந்து இந்த இடத்துல ஸ்காண்டியம் இருக்குது. டைட்டானியத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் ஸ்காண்டியம் விட அதிகம், வெனடியத்துக்கு அதிகம் டைட்டானியம் விட, குரோமியத்துக்கு அதிகமாக இருக்குது வெனடியத்தை விட, மேங்கனீஸ்க்கு கம்மியாக இருக்குது குரோமியத்தை விட, அயனுக்கு அதிகமாக இருக்குது மேங்கனீஸை விட. அடுத்து கோபால்ட் கம்மியாக இருக்குது, நிக்கலுக்கு கம்மியாக இருக்குது, காப்பருக்கு கம்மியாக இருக்குது, ஜிங்க்குக்கு லீஸ்டாக இருக்குது. இந்த 3D சீரீஸ்லேயே யாருக்கு லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து ஜிங்க்கு. ஜிங்க்குக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் லீஸ்டாக இருக்கு. சரி, இப்போ ஸ்காண்டியம்ல இருந்து குரோமியம் வரைக்கும் மெல்டிங் பாயிண்ட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மெல்டிங் பாயிண்ட் எதை பொறுத்து இருக்கும்? மெட்டல்ஸ்க்கு அதனுடைய மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கும். இதெல்லாம் மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா அதனுடைய மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணும். ஸோ மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணும். மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் delocalized எலக்ட்ரான்ஸ், அடுத்து கெர்னல்ஸ், இதை பொறுத்து இருக்கு. இப்போ கெர்னல்ஸை பொறுத்து இருக்குது. அடுத்து நம்பர் ஆஃப் delocalized எலக்ட்ரான்ஸை பொறுத்து இருக்குது. இந்த கெர்னல்ஸை பத்தி சொல்லணும்னா கெர்னல்ஸ் என்றது என்ன? கேட்டையான்ஸ். எல்லா எலிமெண்ட்ஸும் சேம் ஆக்சிடேஷன் நம்பர் காமிச்சுச்சுன்னா சைஸ் ஆஃப் கெர்னல்ஸ் சொல்லலாம். ஆனா ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம் எல்லாம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அப்ப டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் சேம் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கிறது? அப்ப சைஸ் ஆஃப் கெர்னல்ஸ் வச்சு சொல்றது டிஃபிகல்ட். சரி, சைஸ் ஆஃப் கெர்னல்ஸை யூஸ் பண்ண முடியல. நம்பர் ஆஃப் delocalized electrons. அடுத்து நம்பர் ஆஃப் delocalized electrons. delocalized electrons என்னன்னா ஒவ்வொரு மெட்டலும் ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிட்டு கேட்டையானா மாறும். அதுதான் கெர்னல். அந்த லூஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா delocalized electrons என்று சொல்லுவோம். அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மெட்டலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும் போது அது ஆக்சிடேஷன் நம்பர்லேயே வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்கும். குரோமியம் பார்த்தீங்கன்னா +3 காமிக்கும், +6 காமிக்கும்.
அப்படி வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் காமிக்கும்போது எப்படி சொல்றது நம்பர் ஆஃப் டீலோகலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ். சரி, வேற என்ன பாயிண்ட் யூஸ் பண்றது? இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் பார்த்தா மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படின்னா மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் சொல்றதுக்கு நம்பர் ஆஃப் டீலோகலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுவோம், சைஸ் ஆஃப் கர்னல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ரெண்டுத்தையுமே யூஸ் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்குது. ஸோ என்ன செய்யறதுன்னு பார்த்தா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அந்த எலிமெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்கும்போது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெட்டல் கிட்டயும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸ்கேண்டியம் கான்ஃபிகரேஷன் என்ன? 3d1 4s2. அப்ப 3d1 ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குதா? அடுத்து டைட்டானியம். டைட்டானியத்தினுடைய கான்ஃபிகரேஷன் என்ன? 3d2 4s2. அப்ப எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. வெனேடியத்துல 3, குரோமியத்துல 6. சோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் சொல்றது ஈஸியா இருக்கு. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஈஸியா சொல்லலாம். சோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஈஸியா சொல்லலாம். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்கேண்டியம்ல இருந்து குரோமியம் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அத டீலோகலைஸ்ட் எலக்ட்ரான்ஸா எடுத்துக்கிட்டு மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை சொல்லலாம். சோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஸ்கேண்டியம்ல இருந்து குரோமியம் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்பர் ஆஃப் டீலோகலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இந்த கெர்னல்ஸ்க்கும் டீலோகலைஸ்ட் எலக்ட்ரான் கிளவுட்க்கும் இடையில அட்ராக்ஷன் அதிகமாகுது. ஸோ மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம். சரி, இப்போ மேங்கனீஸ் அப்புறம் பார்க்கலாம். அயன்ல இருந்து காப்பர் பார்க்கலாம். அயன்ல இருந்து காப்பருக்கு என்ன ஆகும் பார்க்கலாம். அயன்ல இருந்து காப்பருக்கு போகும்போது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுது. மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகணும்? மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும். இத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்பர் ஆஃப் டீலோகலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் சொன்னா அதுல இருந்து மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு போகலாம். சரி, அயனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2. அப்படின்னா அதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குதுன்னா 4 இருக்குது. இதுல அயன். அடுத்து கோபால்ட். கோபால்ட் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2, 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நிக்கலுக்கு 3d8 4s2, 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. காப்பருக்கு 3d10 4s1, 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதனால நம்பர் ஆஃப் டீலோகலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கெர்னல்ஸ்க்கும் டீலோகலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இடையில அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது. அதனால மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுது சொல்லுங்க. எப்போ அயன்ல இருந்து காப்பர் போகும். சரி, ஸோ ஸ்கேண்டியம் டு குரோமியம் மெல்டிங் பாயிண்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அயன் டு காப்பர் போகும்போது ஏன் மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சு. இப்போ ஜிங்க் பார்க்கணும். ஜிங்க்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s2. அப்படின்னா அது கிட்ட அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னா ரீஸ்டார் சொல்லலாம். ஜிங்க் கிட்ட ஜிங்க்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s2.
அதுக்கிட்ட அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இல்லை. அதனால அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னா லீஸ்டா இருக்குது சொல்லலாம். சரி, மேங்கனீஸ் கிட்ட போகலாம். மேங்கனீஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 3d5 அப்படின்னா 5 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. குரோமியத்துக்கு 3d5 6 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ மேங்கனீஸ்ல நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்குது குரோமியத்தை விட. ஸோ மேங்கனீஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மி குரோமியத்தை விட. சரி, அயனுக்கு பாத்தீங்கன்னா 3d6 அப்படின்னா அயன்ல 4 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. மேங்கனீஸ்க்கு 3d5 அப்போ 5 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ மேங்கனீஸும் அயனும் பாத்தீங்கன்னா மேங்கனீஸ்ல 5 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அயன்ல 4 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் தானே இருக்குது. ஆனா மெல்டிங் பாயிண்ட் ஏன் இப்படி அப்நார்மலா இருக்குது, அனாமலஸா இருக்குது? ஏன்னா இப்ப அன்பேட் எலக்ட்ரான்ஸை வச்சுதானே இந்த மெல்டிங் பாயிண்ட் எல்லா எலிமெண்ட்ஸினுடைய இந்த 3D சீரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸினுடைய மெல்டிங் பாயிண்ட் சொல்லணும். அதே நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணும்போது மேங்கனீஸ்க்கு கரெக்டா இல்லையே. ஏன்னா மேங்கனீஸ்ல நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் அயனை விட அதிகமா இருக்குது. இருந்தாலும் மேங்கனீஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் அயனை விட கம்மியா இருக்கு. ஏன் வந்துட்டு பார்க்கும்போது இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும். அதுல மேங்கனீஸ்க்கு என்ன சொன்னோம்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சொல்லணும், டிபிக்கல் மெட்டல் ஸ்ட்ரக்சர் சொல்லணும். ஏன்னா இதனுடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இல்லை, அதனால இதுக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த மேங்கனீஸினுடைய மெல்டிங் பாயிண்ட் இங்க அப்நார்மலா இருக்கிறதுக்கு ரீசன் இதனுடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் சொல்லணும். அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணுதா? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வேரி ஆச்சுன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் வாய்ட்ஸ் மாறும். டைப் ஆஃப் வாய்ட்ஸ் மாறதுனால இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் மாறும். அதனால மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் மாறும். அதனால மெல்டிங் பாயிண்ட் மாறும். அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணுது என்று சொல்ல முடியும். அப்ப மெல்டிங் பாயிண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் பண்ணுது, அந்த நேச்சர் ஆஃப் ஆட்டமை டிபெண்ட் பண்ணுது, மெட்டலா இருந்தா மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் டிபெண்ட் பண்ணுது. அந்த மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா சைஸ் ஆஃப் கெர்னல்ஸ், நம்பர் ஆஃப் டீலோகலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ், இத்தனை ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணுது. ஸோ மேங்கனீஸ்க்கு டிபிக்கல் மெட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னா இங்க அப்நார்மலா இருக்கு. அப்போ இந்த கருவுல இது மாதிரி டிப்பு வந்திருக்குது. இந்த டிப்பு யாருக்கு வந்திருக்குதுன்னா மேங்கனீஸ். இந்த மேங்கனீஸ்ல இந்த டிப்பு வந்ததுக்கு ரீசன் இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அப்நார்மலா இருக்கிறதுனால சொல்றோம். அப்போ இந்த 3D சீரீஸ்ல மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்காண்டியம்ல இருந்து குரோமியம் அதிகமாகுது, மேங்கனீஸ் டிப்பை காமிக்குது, அயன்ல இருந்து காப்பர் டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து இந்த 3D சீரீஸ்லயே லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்குன்னா ஜிங்க்குக்கு தான். ஏன்னா அன்பேட் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அதனால சார் இப்போ 4D சீரீஸ் போறோம். இப்போ 3D சீரீஸ்ல இது மாதிரி பார்க்கலாம். இப்போ 4D சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 4D சீரீஸும் எப்படி வருதுன்னா இந்த 3D சீரீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் 4D சீரீஸும் பிஹேவ் பண்ணுது. சரி, அப்போ இந்த 3D சீரீஸ்ல இது 3D சீரீஸ்க்கு இந்த 3D சீரீஸ்ல டிப் எங்கன்னா மேங்கனீஸ், லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் ஜிங்க். இப்போ 4D சீரீஸ் எடுத்துக்கலாம். இந்த 4D சீரீஸ்ல டிப் யாருக்குன்னா மேங்கனீஸ் கீழே என்ன எலிமெண்ட் இருக்குதோ டெக்னீஷியம், அந்த டெக்னீஷியம்.
லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிங்குக்கு கீழே யாரு? கேட்மியம். அந்த கேட்மியம். சரி, அப்போ 3D சீரிஸ்னுடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் 4D சீரிஸ் பிஹேவ் பண்ணுது. அதாவது 4D சீரிஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்னுடைய மெல்டிங் பாயிண்ட் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகினே போகுது. டிப் வருது, அப்புறமா இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறமா டிக்ரீஸ் ஆகினே போகுது. லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்குன்னா கேட்மியம்க்கு அப்படி சொல்லுவோம். அடுத்து 5D சீரிஸ் எடுத்துக்கலாம். 5D சீரிஸ்ல டிப் பண்றது கிடையாது, டிப் பண்றது இல்லை. சார் லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்குன்னா இந்த கேட்மியம்க்கு கீழே யாருக்கோ யாரோ அவங்களுக்கு லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். அப்போ மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு வரும் இந்த 5D சீரிஸ்ல? இங்க டிப் பண்றது இல்லைன்னா டிப் பண்றது இங்க கிடையாது. அப்போ மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு வரும்? இந்த மேங்கனீஸ் ஃபேமிலியில டெக்னீஷியத்துக்கு கீழே என்ன இருக்கும்? டங்ஸ்டன் இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் என்று சொல்றோம். அப்போ மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டங்ஸ்டனுக்கு வருது 5D சீரிஸ். இந்த டங்ஸ்டன் இந்த டெக்னீஷியத்துக்கு கீழே இருக்கு. மேங்கனீஸ் டெக்னீஷியன், அது கீழே இந்த டங்ஸ்டன் எடுத்துக்கணும். சரி, டங்ஸ்டன் வருது. இந்த டங்ஸ்டன் வந்து இதுல வந்து குரோமியம் ஃபேமிலியில வந்து. ஸோ டங்ஸ்டன் கிடையாது, இங்க என்ன வருதுன்னாக்கா மேங்கனீஸ், அது கீழே டெக்னீஷியம், அது கீழே என்ன வருதுன்னா ரீனியம். இப்படி இருக்குது. ஆமா, ரீனியம் கரெக்ட் நீங்க சொன்னது. ஸோ மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் இது போல வருது என்று சொல்றோம். அப்போ 3D சீரிஸ்ல டிப் வருது மேங்கனீஸ்ல, 4D சீரிஸ்ல டிப் வருது டெக்னீஷியத்துல, 5D சீரிஸ்ல டிப் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த டிப்புக்கு பதிலா அந்த டிப் பண்ற இடத்துல என்ன எலிமெண்ட் எக்ஸ்போர்ட் பண்றோமோ அந்த இடத்துல மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்டா ரீனியம் இருக்குது என்று சொல்றோம். மற்ற விதத்துல லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் என்ற விதத்துல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இதே மாதிரி தான் சொல்றோம். ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி அப்படி சொல்லி. சரி, அப்போ 5D சீரிஸ்ல மட்டும் என்ன ஆகுதுன்னா டிப் பண்றது கிடையாது என்றது தெரியும். சரி, அடுத்து அலாங் த பீரியட் எப்படி இருக்குது மெல்டிங் பாயிண்ட் என்றதை பத்தி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப டவுன் த குரூப் மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகும் என்றதை பார்க்கலாம். டவுன் த குரூப் மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகுது? இப்போ டவுன் த குரூப், இப்போ அலாங் த பீரியட் வச்சுதான் நம்ம 3D 4D 5D சொன்னது. இப்போ டவுன் த குரூப் மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னு நம்ம பாத்தீங்கன்னா, இப்போ 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ்ல இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஸ்காண்டியம் ஃபேமிலியில ஸ்காண்டியம், அது கீழே இட்ரியம், லந்தனம், ஆக்டினியம் இப்படி இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகுது என்று நம்ம பார்க்கலாம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வருதுன்னா HCP-ல வரும். அப்போ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சேமா இருக்குது இந்த எலிமெண்ட்ஸ்க்கு. சரி, சைஸ் ஆஃப் கெர்னல் பார்க்கலாம். அதுக்கு முன்ன ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்கலாம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே +3 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும். சோ சைஸ் ஆஃப் கெர்னல்னா கேட்டையான். சைஸ் ஆஃப் கெர்னல் பாத்தீங்கன்னா டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா ரிமைன் சேம். ஏன்னா +3 காமிக்கும் எல்லாமே.
So இது 3 delocalized electrons கொடுப்போம். இது 3 electrons delocalization கொடுப்போம். அப்ப down the group பாத்தீங்கன்னா number of delocalized electrons எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ metallic bond strength எப்படி இருக்கும் அப்படினு நம்ம பார்க்கலாம். metallic bond strength எப்படி இருக்குன்னா remain same சொல்லக்கூடாது. ஏன்னா size of kernel மாறுது. So size of kernel increase ஆகறதுனால metallic bond strength decrease ஆகுதுன்னு சொல்லலாம். So அப்போ melting point என்ன ஆகும்னா decrease ஆகும். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இதே தான் சொல்லுது. அப்போ ஸ்காண்டியம் ஃபேமிலியில எடுத்தீங்கன்னா down the group melting point decrease ஆகுது అంటే சொல்றோம். அடுத்த குரூப் என்னன்னா டைட்டானியம் ஃபேமிலி. இந்த டைட்டானியம் ஃபேமிலியில என்ன இருக்குதுன்னா டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம், ருதர்கோனியம். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் நம்முடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்னா +4 வரும். சோ எல்லாமே +4 காமிச்சிச்சுன்னா சைஸ் ஆஃப் கர்னல் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதிகமாகும் down the group. நம்பர் ஆஃப் delocalized electrons பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் delocalized electrons சேமா இருக்கும். இப்போ இந்த இதுக்கு முன்ன இந்த இதுக்கு வரலாம். இந்த குரூப்ல வந்து இந்த ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தினம் இதுக்கு தான் HCl. இந்த இதுக்கு தான் HCl, ஆக்டினியம் கிடையாது. இந்த ஸ்காண்டியம், இட்ரியம் இந்த குரூப் 3ல வந்து நீங்க ஆக்டினியம் HCl சொல்லுங்க, கரெக்ட் தான் நீங்க சொல்லுது. இந்த ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தினம்க்கு தான் HCl. சோ அப்படின்னா லாந்தினம், ஆக்டினியம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மாறுது இல்ல? ஆமா, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மாறுது. கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மாறுறதுனால மெல்டிங் பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் வரலாம். ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா என்ன வருதுன்னா மெல்டிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்றதான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ சைஸ் ஆஃப் கர்னல் டாமினன்ட் ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்து இப்போ குரூப் நம்பர் 4B எடுத்துக்கலாம். இந்த டைட்டானியம் ஃபேமிலி delocalized electrons எல்லாம் சேம்னு எடுத்துக்கலாம். அடுத்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த டைட்டானியம்ல இருந்து ஆஃப்னியம் இருக்கும். என்ன கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வருதுன்னா HCP வருது. டைட்டானியம்ல இருந்து ஆஃப்னியம் இருக்கும். அடுத்து இப்போ மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது டவுன் தி குரூப் என்றது நம்ம பார்க்கணும். டவுன் தி குரூப் மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? எக்ஸ்பெரிமெண்டா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டவுன் தி குரூப் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா வித்தியாசமா வருது. சைஸ் ஆஃப் கர்னல் என்ற பாயிண்டை யூஸ் பண்ண முடியாது. டவுன் தி குரூப் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்காண்டியம் ஃபேமிலியில நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்டலா இருந்துச்சு. ஆனா இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் வித்தியாசமா சொல்லுது. அதாவது இந்த குரூப்னுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து பக்கத்துல இருக்க ஸ்காண்டியம் ஃபேமிலியை பார்க்கும்போதே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்காண்டியம் ஃபேமிலியில மெல்டிங் பாயிண்ட் டவுன் தி குரூப் என்னாச்சுன்னா டிக்ரீஸ் ஆச்சு. இப்போ பக்கத்துல இருக்க குரூப் டைட்டானியம் ஃபேமிலி இதுல மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது டவுன் தி குரூப். ஏன் இப்படி? ஏன் மெல்டிங் பாயிண்ட் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுது என்று நம்ம இப்போ பார்க்கணும். சரி, இப்போ இங்க டவுன் தி குரூப் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன ரீசனா இருக்கலாம்? ஒன்று பாத்தீங்கன்னா இந்த டைட்டானியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆர்கான் 3d2 4s2 டைட்டானியம். ஜிர்கோனியத்துக்கு கிரிப்டான் 4d2 5s2 இப்படி வருது. ஆஃப்னியத்துக்கு பாத்தீங்கன்னா இதுலயே கூட என்ன வரும்னா சரி, அடுத்து இந்த ஆஃப்னியம் இருக்குங்களா, இந்த ஆஃப்னியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனான் 4f14
4F14 5D2 6S2 இப்படி வரும். ஏன் 4F14 வந்துச்சுன்னா ஆக்டேட்டுக்கு முன்ன பாத்தீங்கன்னா 4F சீரிஸ் எலிமெண்ட்ஸ் முடியும். லாந்தனம்க்கும் ஆக்டேட்டுக்கு இடையில 4F சீரிஸ் எலிமெண்ட்ஸ் 14 எலிமெண்ட்ஸ் வரும். அதனால இந்த ஆக்டேட்டினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா xenon 4F14 5D2 6S2 அப்படி வரும். இந்த 4F14 என்ன பண்ணுனா போர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட காமிக்கும். அதனால நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான் கிளவுட நல்லா ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணும். சோ மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அதனால மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது. அதாவது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுறத விட அப்படி சொன்னா ஜிர்கோனியம்ல இருந்து ஆக்டேட் போகும். ஆனா டைட்டேனியம்ல இருந்து ஜிர்கோனியம் போகும்போது சரி சொல்ல முடியல. டைட்டேனியம்ல இருந்து ஜிர்கோனியம் போகும்போது சொல்ல முடியல. சரி, அப்போ மெல்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டவுன் குரூப் 4ல. அதுக்கு ரீசன் இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கோம்னா இந்த 4F14 ரீசனா சொல்லிருக்கோம். சரி, இப்போ குரூப் 5 எடுத்து பார்க்கலாம். எப்படி இருக்கு பக்கத்து குரூப் 5B. இந்த 5Bல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெனேடியம், நியோபியம், டான்டலம், டூப்ளியம். இந்த 5Bல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்காண்டியம்க்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3D3 4s2. அடுத்து நியோபியம் பாத்தீங்கன்னா இதுக்கு அனாமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிரிப்டான் 4D 5s. எப்படி அனாமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா இந்த 5sல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கிட்டு வந்துருன்னா 4Dக்கு வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இந்த நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. இங்க 3 தான் இருக்குது, ஆனா இங்க 5 நம்பர் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க 3 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனா இங்க 5 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரி, டான்டலம்க்கு பாத்தீங்கன்னா என்ன வரும்னா 4F14 வருது. டான்டலம்க்கு 4F14 வந்துது. 4F14 வந்துட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அனாமலஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நார்மலா தான் இருக்குது. இப்படி இருக்குது. சோ இங்க அன்பேட் எலக்ட்ரான்ஸ்ல வித்தியாசம் வருது. இங்க 4F14 வந்துச்சு. அதனால இங்க இருந்து இங்க போகும்போது மெல்டிங் பாயிண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம். இங்க இருந்து இங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம். எக்ஸ்பெரிமெண்டலா என்ன சொல்லுதுன்னா மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதான் சொல்லுது. சோ நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல பார்க்கும்போது இந்த 4D சீரீஸ்ல 4D டிரான்சிஷன் சீரீஸ்ல இந்த நியோபியத்துல இருந்து சில்வர் வரைக்கும் எஸ்ல வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். 5sல வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இன்னொரு எலக்ட்ரான் 4Dக்கு வரும். அதனால இந்த 4Dக்கும் இந்த 3Dக்கும் நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ்ல டிஃபரன்ஸ் வரும். நியோபியத்துல இருந்து டான்டலம் போகும்போது 4F14 வந்துருது. அதனால என்ன பண்றோம்னா இங்க மெல்டிங் பாயிண்ட் டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுது. அதுக்கு சூட்டபிளாகவும் இதுவும் இருக்கு. சரி, இதே போலதான் இந்த மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது எது வரைக்கும் இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்படியே பக்கத்து குரூப் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எது இருக்குன்னா நிக்கல் ஃபேமிலி வரைக்கும் இதே மாதிரிதான் பிஹேவ் பண்ணும். நிக்கல் ஃபேமிலி வரைக்கும் இதனுடைய பிஹேவியர் இப்படிதான் இருக்கு. சரி, அப்போ எதுல இருந்து எது வரைக்கும் டவுன் த குரூப் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டவுன் த குரூப் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எங்க இருந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா டைட்டேனியம் ஃபேமிலியில இருந்து நிக்கல் ஃபேமிலி வரைக்கும் டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ காப்பர் ஃபேமிலி எடுத்துக்கலாம். இப்போ நிக்கல் ஃபேமிலி முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காப்பர் ஃபேமிலி. இந்த காப்பர் ஃபேமிலியில எப்படி இருக்குது மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா காப்பருக்கு அதிகமா இருக்குது. யாரை விட பாத்தீங்கன்னா கோல்டை விட. கோல்டுக்கு அதிகமா இருக்குது சில்வரை விட. மெல்டிங் பாயிண்ட் இது போல வருது.
சரி, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். காப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3D10 4s1, ஆர்கான் 3D10 4s1 வந்து காப்பருக்கு. அடுத்து சில்வருக்கு பார்த்தா கிரிப்டான் 4D10 5s1 வந்து கிரிப்டானுக்கு. அடுத்து கோல்டுக்கு பார்த்தா xenon 4f14 5D10 6s1 வரும். இப்படி காப்பர் சில்வர் கோல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ மெல்டிங் பாயிண்ட் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா காப்பருக்கு தான் ஹையஸ்டா இருக்கு. கோல்டுக்கு சில்வர் விட அதிகமா இருக்கு. சரி, கோல்டுக்கு சில்வர் விட அதிகமா இருக்குது. ஏன்னா கோல்டுல போட்டு இருக்குது. ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் சேம் டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் வருது. அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பார்க்கும்போது, வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது சேம் டைப்பா தான் இருக்குது. எந்த ஒரு அனாமலஸும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லா எலிமெண்ட்ஸும் சேம் அனாமலஸ்ல இருக்குது. ஆனா மெல்டிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா காப்பர் எப்படி இருக்குதுன்னா கோல்டை விட அதிகமா இருக்கு. காப்பருடைய மெல்டிங் பாயிண்ட். அப்போ ஒரே ஒரு ரீசன் சொல்லலாம், என்னன்னா வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய டி வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதுனால கோல்டுக்கு சைஸ் டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கலாம். அதனால காப்பர்னுடைய மெல்டிங் பாயிண்ட் கோல்டை விட அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த போரப்போட்டில் இருக்கிறதுனால லாந்தனைட் கான்ட்ராக்ஷனுடைய ரிஃப்ளெக்ஷன் அவ்வளவா இருக்காது. ஏன்னா பைடி வந்து 10 இருக்கனால. சோ இதனால காப்பர் வந்து மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது கோல்டை விட அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன சொல்றோம்னா போரப்போட்டில் லீஸ்ட் ஸ்கிரீனிங் எஃபெக்டா தான் காமிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைடி வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதுனால, கம்ப்ளீட்லி ஃபில்டுனா என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எலக்ட்ரான் கிளவுட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன் எலக்ட்ரான் கிளவுட் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இடையில ரிப்பல்ஷன் நடக்கும். அதனால எலக்ட்ரான் கிளவுட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ அதனால வந்து இங்க காப்பருக்கு சைஸ் ஆஃப் கெர்னல் கம்மியா இருக்குது, கோல்டுக்கு சைஸ் ஆஃப் கெர்னல் அதிகமா இருக்குது. அதனால காப்பருக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது, கோல்டுக்கு கம்மியா இருக்குது அப்படி சொல்லலாம். கோல்டு சில்வர் எடுத்துக்கும் போது கோல்டுல போரப்போட்டின்னு சொல்லலாம். இப்படிதான் சொல்லணும், வேற வழி கிடையாது. சரி, அப்போ காப்பர் ஃபேமிலியில மெல்டிங் பாயிண்ட் வந்து ஒன்னு டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொல்ல முடியல. மெமரைஸ் பண்ணி ரிமெம்பர் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ காயினேஜ் மெட்டல்ஸ்ல மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னா காப்பருக்கு அதிகமா இருக்குது கோல்டை விட, கோல்டுக்கு அதிகமா இருக்குது சில்வர் விட. கோல்டு சில்வர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், காப்பர் கோல்டை மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. சரி, அடுத்த குரூப் என்னன்னா ஜிங்க் ஃபேமிலி. இப்போ இந்த ஜிங்க் ஃபேமிலியில மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ ஜிங்க் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி, பொட்டாசியம். இங்க எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுது. இதுல இந்த ஜிங்க் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அனாமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனால எதுவும் வராது. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஜிங்க்கு என்ன சொல்லியிருக்கோம்னா ஆர்கான் 3D10 4s1 சொல்லியிருக்கோம். கேட்மியம்க்கு கிரிப்டான் 4D10 5s1 சொல்லியிருக்கோம். மெர்க்குரிக்கு xenon 4f14 5D10 6s2 சொல்றோம். இப்படி சொல்றோம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அனாமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனால ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒன்று மெர்க்குரியில 4f14 இருக்குது. 4f14 மெல்டிங் பாயிண்ட் வித்தியாசம் எதுவும் காமிக்கிறது.
ஸோ டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா சைஸ் ஆஃப் கெர்னல் இன்க்ரீஸ் ஆகுதுனால அப்படி சொல்லிடுறோம். சைஸ் ஆஃப் கெர்னல் இன்க்ரீஸ் ஆகுதுனால இப்படி அப்படி சொல்லிடுறோம். ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து +2 காமிக்கும், கேட்மியம் +2 காமிக்கும், மெர்க்குரி மட்டும் என்ன பண்ணுன்னா +1 +2 ரெண்டுத்தையும் காமிக்கும். ஸோ இங்க ஜிங்க் ஃபேமிலியில மெல்டிங் பாயிண்ட் டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னு கேட்டா சைஸ் ஆஃப் கெர்னல் இன்க்ரீஸ் ஆகுதுனால. அப்படி சொல்லும். ஸோ இந்த ஜிங்க் ஃபேமிலியில மெல்டிங் பாயிண்ட் டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு இங்க சொல்லியிருக்கோம். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன சொல்றோம்னா சைஸ் ஆஃப் கெர்னல் டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். வேற எதுவும் சொல்ல முடியலைங்க. அனாமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாம் கிடையாது. ஜிங்க் ஃபேமிலியில எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நார்மலா தான் இருக்கு அப்படி சொல்றோம். சரி, இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன். என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன். என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன்னா என்ன என்று பார்த்தா, என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன்னா ஒண்ணும் கிடையாது. கொடுத்திருக்கிற சப்ஸ்டன்ஸை அப்படியே வேப்பரைஸ் பண்ணணும், கொடுத்திருக்கிற சப்ஸ்டன்ஸை அப்படியே கேசியஸ் ஆட்டம்ஸா மாத்திடணும். அப்படி மாத்துறதுக்கு எவ்வளவு எனர்ஜி இன்வால்வ் ஆகுதோ அதுதான் என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன். சப்போஸ் இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் ஆஃப் சுகர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் ஆஃப் சுகர் கொடுக்குறாங்கன்னா இந்த சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் கொடுக்கும்போது அதாவது நார்மல் கண்டிஷன்ல என்ன பிசிக்கல் ஸ்டேட் இருக்கோ அந்த கண்டிஷன்ல எடுத்துக்கோங்க. இதை 1 மோல் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இதை என்ன பண்ணிருக்கீங்கன்னா அப்படியே கேசியஸ் ஆட்டம்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. அப்படியே கேசியஸ் ஆட்டம்ஸா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் தனி, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தனி, கார்பன் ஆட்டம்ஸ் தனி, எல்லாமே கேசியஸ் ஆட்டம்ஸ். இந்த 1 மோலை இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதெல்லாம் என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் சொல்லுவோம். சரி, இப்போ என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் என்றதை பார்க்கலாம். இப்போ இந்த 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ் இது மெல்டிங் பாயிண்ட பத்தி சொல்லுது. மெல்டிங் பாயிண்ட் என்னன்னா சாலிடை லிக்விடா மாத்தணும். சாலிடை லிக்விடா மாத்துறதுக்கு மெல்டிங் பாயிண்ட் சொல்றோம். அந்த மெல்டிங் பாயிண்ட் எதை வச்சு சொல்றோம்னா மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் வச்சு சொல்றோம். இப்போ மெல்டிங் பாயிண்ட்ல சாலிட் லிக்விடா மாறுது. இப்போ என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் பாருங்க. என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன்னா சாலிட் வந்து கேஸா மாறும், டைரக்டா மாறும். அப்ப என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷனுக்கு இந்த மெல்டிங் பாயிண்ட்க்கு ஏதாவது ரிலேஷன் இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்குல்ல. மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன். ஆஃப் கோர்ஸ் அது லிக்விடா மாறல, கேஸா தான் மாறுது. இருந்தாலும் மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை பிரேக் பண்ணாதுன்னா அந்த சாலிட் கூட டைரக்டா கேஸா மாறணும்னா மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் பிரேக் பண்ணணும். அப்போ என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷனும் இந்த மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணுதுன்னு சொன்னோம். அப்போ மெல்டிங் பாயிண்ட் எப்படி வேரி ஆகுதோ அதே போலதான் என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷனும் வேரி ஆகுது.